Dear students, today we discuss about the topic heat and its effects. இப்போ சன்லைட்லேருந்து நமக்கு டைரெக்டாக மெயின் சோர்ஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன். ஸோ சன்லைட்டு நம்ம ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தால் போனோம்னா எப்படி ஃபீல் பண்ணுவோம், வெய்ய காலத்தில் எப்படி ஃபீல் பண்ணுவோம், இப்போ பீஸ் ஆஃப் ஐஸை நம்ம டச் பண்ணால் எப்படி ஃபீல் பண்ணுவோம், கோல்டு ஐஸை டச் பண்ணினா கோல்டாக ஃபீல் பண்ணுவோம். அதே நம்ம நெருப்பு பக்கத்தில் நம்ம கை லைட்டாக பட்டுருச்சு அப்போ எப்படி இருப்போம், அப்படியே சல்லுன்னு இழுத்துப்போம். அது எப்படி ஹாட் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஹாட்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, திஸ் இஸ் ஹீட் டியூ டு த ப்ரெசன்ட் இன் வாட் இஸ் ஹீட். ஹீட்னா என்ன, ஹீட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி தட் காசஸ் த சென்சேஷன் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். ஸோ ஹீட் கேனாட் பி சீன் பை அஸ். ஹீட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, பட் என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம டெம்பரேச்சர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹீட் ப்ரொடியூஸ், அது டெம்பரேச்சர் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம். when heat is given the substance the temperature increase. அப்போ ஹீட்டை வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஹீட்டை கொடுக்கும்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் அது ஹாட் ஆகுது. அதர் ஹேண்ட் ஹீட்டை வந்து நம்ம வெளியே இதாகிடுச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டிகிரீஸ் ஆகும், அப்போ பிகம்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறேன். இதோட மெஷர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் அண்டு கலோரிஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஹீட் ஜூல் வந்து 1 கிலோ ஜூல்ஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1000 ஜூல்ஸ்க்கு. ஸோ 1 கிலோ கலோரி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னீங்கன்னா 1000 கலோரிஸ். 1 கலோரிஸ் வந்து 4.184 ஜூலுக்கு ஈக்குவல். டு யூ நோ எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் ஒன் ஃப்ரம் அனதர். ஸோ எனர்ஜி வந்து ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறும், உங்களுக்கு தெரியுமா? வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி இஸ் வைஸ் வர்சா. ஹீட் வந்து ஒரு ஹீட் வந்து எனர்ஜி வந்து இன்னொரு எனர்ஜியாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஹேண்ட்ஸை ரஃப் யுவர் ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ரப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, என்ன ஃபீல் பண்ணுறீங்க, ஹவு டஸ் இட் ஹேப்பன், அங்கே என்ன நடக்குது, நம்ம கை எப்படி சூடாகுதா? ஸோ இட் இஸ் வாட் ஹேப்பன், மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம மெக்கானிக்கல் எனர்ஜி, அதாவது நம்ம கையை ஒர்க் பண்ணுறோம், உராய்க்கிறோம், தேய்க்கிறோம், ரப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. மெனி அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி கேன் பி ஆல்சோ கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், கோல் இஸ் பர்ன்ட், நிலக்கரியாக எரிக்கிறது. அப்போ கெமிக்கல் எனர்ஜி வந்து என்ன ஆகுது, energy is converted into heat energy. In earlier days the energy used to move steam engines. Nowadays this energy is used to produce electricity in thermal power stations. When we switch on an electric heater, electrical energy is switch on பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் என்ன எனர்ஜி ஆகுது, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து என்னவா மாறுது, ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ ஹீட் எனர்ஜி கேன் ஆல்சோ கன்வெர்டட் இன்டு அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் எனர்ஜி ஆஃப் பர்னிங் பெட்ரோல். அப்போ பெட்ரோலை பர்ன் பண்ணும்போது என்னவா மாறுது, கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இன் எ கார். யூ நோ எனர்ஜி இஸ் கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். அப்போ இதில் வந்து நம்ம எனர்ஜினா என்னென்னு சொல்கிறோம், கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் இஸ் மஸ்ட் ஏபிள் டு perform work. For example, in your home you heat for cooking food, ironing your clothes and heating water. இது எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஹாட் ஆர் கோல்டு. ஸோ ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சம் அப்ஜெக்ட்ஸ், ஒரு சில அப்ஜெக்ட் நம்ம எடுத்துகிட்டு அது ஹாட்டர் தென் அதர்ஸ் அண்ட் சம் ஆஃப் இது வந்து கோல்டர் தென் அதர்ஸ். we often decide which object is hotter than the other by touching the objects, but it our sense of touch reliable. Let us find out. ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசி. இதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏபிசிங்கிற 3 இதில் ஏல ஹாட் வாட்ரு, பியில் வந்து வார்ம் வாட்டர் லைட்டாக சூடு பண்ண வாட்ரு, சியில் ஐஸ் கோல்டு வாட்டர். சரியா, இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வாட்டரை 3 பவுலையும் வச்சு நம்ம கையை வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கோல்டு வாட்டர்லையும் ஹாட் வாட்டர்லையும் மாற்றி மாற்றி வைக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், வார்ம் வாட்டரில் ஃபுல்லாக வைக்கிறோம். அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கோல்டு வாட்ரு இந்த வாட்டர் ரெண்டையும் மாற்றி மாற்றி நீங்கள் இது பண்ணும்போது, இப்போ ஹாட் வாட்டரில் வச்சிங்கன்னா ஹாட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, கோல்டு வாட்டரில் இது பண்ணால் அப்படியே ஐஸ் மாதிரி கோல்ட்னஸை ஃபீல் பண்ணுவீங்க, இது ஹாட்னஸ். அதே இது நடுவில் வச்சிங்க அப்படின்னா என்னமா இருக்கும், லைட்டாக வெதுன்னு இருக்கும், இப்படி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க, யூ ஃபீல் கோல்டு வாட்டர் யூ ரைட் ஹேண்ட், ஹாட் யூ லெஃப்ட். அப்போ இதில் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், வி cannot always rely our sense of touch decide whether an object hot or cold அப்படிங்கிறத நம்ம சென்ஸ் மூலிமா புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக், டெம்பரேச்சர். We have just discussed that the hotness or coldness of an object is relative. We can measure the degree of hotness or coldness by comparing it
comparing it with a standard unit that we all agree upon. The degree of hotness or coldness of an object on some chosen scale is called temperature. So temperature அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸை எந்த ஆப்ஜெக்டில் இது பண்ணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். யூனிட் ஆஃப் டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்டில் வந்து டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் மெஷர் பண்ணுறோம். காமனாக யூஸ்டு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் மெஷர் பண்ணுவோம் அல்லது டிகிரி ஃபாரன்ஹீட்டில் மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த ஹீட்னஸை நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர். The temperature of an object or body is measured by the using device is called thermometer. Thermo means Latin word heat அப்படின்னு சொல்கிறோம். A thermometer works in a principle of expansion of liquids on heating. So thermometer has two standard points இருக்கு and all is called fixed point of temperature which always remains same. The lower fixed point is temperature which ice melt sea level. The upper fixed point temperature at pure water boil sea level. So lower temperature 0 degree, upper பார்த்தீங்கன்னா water boiling வந்து என்னது 100 degree Celsius. இந்த 3 scales வந்து மெஷர் பண்ணுறாங்க. என்னென்னா செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல். ஸோ செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தோன்னா நேம்டு ஆஃப்டர் த ஸ்வீடன் சயின்டிஸ்ட் ஆண்டர் செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு செல்சியஸ் ஸ்கேலை மெஷர் பண்ணார். இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோயர் பாயிண்ட் 0 டிகிரிலையும் அப்பர் பாயிண்ட் வந்து 100 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த இன்டர்வல் பிட்வீன் த டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் தான் வந்து டிவைடர் இன்டூ 100 டிவிஷன்ஸ். அதே மாதிரி India has adopted with the Celsius scale for measuring temperature. Before the adoption for this scale, Fahrenheit scale was used. ஸோ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட் வந்து கண்டுபிடிச்சாரு. அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 212 அப்படின்னும் லோயர் பாயிண்ட் வந்து 32 டிகிரி. த இன்டர்வல் பிட்வீன் த டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ 118 டிவிஷன்ஸ். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செல்சியஸ் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேலோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கன்வெர்ட் டெம்பரேச்சர் செல்சியஸ் ஸ்கேல்லேருந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இங்கே சம்மாக கொடுத்துருக்காங்க பாருங்கள்.